Hello, UGTRB English, Unit number 7, 20th Century Literature, Dylan Thomas, The Hunchback in the Park, Analysis and MCQ. டீச்சர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இப்போ அந்த நியூஸ் கிடச்சிருக்கும். அதாவது நம்மளுடைய யூஜிடிஆர்பி எக்ஸாம் 7ஆம் தேதி, ஜனவரி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஷுவராக அந்த சக்ஸஸை வந்து நீங்கள் ஈஸியாக தட்டிட்டு போயிடலாம். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதுபடி நம்முடைய டெஸ்ட் பேட்ச் தொடங்கிடுச்சு. இப்போது புது பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த புது பேட்ச்சில் மொத்தம் 13 டெஸ்ட் இருக்கும். நம்ம 30th தொடங்குகிறோம். ஏறக்குறைய ஜான்வரி மந்த் லாஸ்ட் வீக் வரைக்கும் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி ஒரு 13 டெஸ்ட், அதாவது 10 யூனிட் டெஸ்ட், ஒரு 3 மாடல் டெஸ்ட். அந்த 10 டெஸ்ட்டு ஒவ்வொன்றும் 75 கொஷின்ஸ் இருக்கும். ப்ளஸ் அந்த 3 மாடல் டெஸ்ட்டு 150 கொஷின்ஸ் ஈச். அதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயும் ஒரு 2-3 வீடியோஸில் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதுலேயும் நான் அதற்கான டேட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இந்த வீடியோவிலே கொடுத்துருக்கேன். யூ ஜஸ்ட் லுக் இன் டு ஆல் தீஸ் அண்ட் யூ ட்ரை டு ஃபாலோ தெம் அப். ஓகே, ஸோ அந்த டெஸ்ட் டேட்ஸில் உங்களுக்கு 8 மணிக்கு கூகுள் ஃபார்ம் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். இந்த கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு 4/2/2024, அதாவது எக்ஸாம் டேட்டு, அந்த டேட் வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி மட்டும் யூஸ் பண்ணி லாகின் பண்ணால் போதும். லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜிமெயில் ஐடி தேவைப்படும். அப்போ அது சைன்இன் கேட்கும். சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் டேக் யூ இன் டு த ஃபார்ம். அந்த ஃபார்மை முடித்து சப்மிட் பண்ணோன்னே உங்களுடைய மெயில் இன்பாக்ஸில் அந்த ஆன்சர் ஷீட்டு வந்துடும். அதுலேயே உங்களுக்கு எது கரெக்ட் ஆன்சர், எது ராங் ஆன்சர், எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ யூ கேன் ப்ராக்டிஸ் எனி நம்பர் ஆஃப் டைம் அண்ட் செக் யுவர் செல்ஃப். இதுதான் இந்த எக்ஸாம் டேட்டை பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம் டேட்டு உங்கள்கிட்ட இருக்கும், அது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நவ் லெட்ஸ் மூவ் இன் டு த லெசன், த ஹன்ச்பேக் இன் த பார்க். திஸ் இஸ் த லெசன். அண்ட் நம்ம போயம் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் போயமையும் எடுத்து அனலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இட்ஸ் the poem is a very simple poem, and the poem by Dylan Thomas, a writer from Wales, a Welsh poet, and இவர் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய போய்ட்ரியில் அந்த சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸை ரீகால் பண்ணி அதிலிருந்து லைஃப் லெசன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ரைட்டர். ஓகே, அப்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸு தான் நமக்கு இங்கே போயமாக கொடுத்துருக்காரு. என்ன போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹன்ச்பேக் இன் த பார்க். இவர் சந்தித்த ஒரு மேன், அ டிஃபார்ம்டு மேன். ஓகே, இம்பர்ஃபெக்ட், ஃபிசிக்கலி டிஃபார்ம்டு, பர்ஃபெக்ட் ஃபார்ம் கிடையாது, உடல் அளவில் பர்ஃபெக்டாக இல்லாத ஒரு மனிதன், த ஹன்ச்பேக். அந்த கூனன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹன்ச்பேக்கை எங்கே பார்த்தாரு அப்படின்னா, அவரை பார்க்கில் பார்த்தாரு. தெர் வாஸ் அ பிளேஸ், பார்க், அண்ட் திஸ் ஹன்ச்மேன் மற்றவங்க எல்லாம் துணையோடு வரும்பொழுது, திஸ் மேன் கேம் சாலிட்டரி. அவர் என்னன்னு சொல்கிறார் பாருங்க, மிஸ்டர். ஓகே, மிஸ்டர் இஸ் த வேர்ட் விச் இஸ் யூஸ்ட் டு டிஸ்கிரைப், ஓகே, த hunchback, a solitary mister. Solitary means solo. So he came to the park solo, means without any companion. அந்த no companion அப்படிங்கிறது வந்து தான் இங்கே நமக்கு அந்த போயம் ஃபுல்லாமே வரக்கூடிய அந்த மெயின் கேட்ச் வேர்ட். நல்ல கேட்ச் பண்ணிக்கோங்க. நோ கம்பேனியன் அப்படின்னா அவனுக்கு யாருமே இல்லை இந்த உலகத்தில். அங்கே வர்றவங்க எல்லாமே அவனை வந்து என்ன பண்ணாங்க, காயப்படுத்த தான் போகிறாங்க. தட்ஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு see. வேர் வாஸ் ஹீ? இந்த ஹன்ச்பேக் எங்கே இருந்தார், அவர் பார்க்கில் எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீ வாஸ் இன் திஸ் பிளேஸ். என்ன பிளேஸில் இருந்தார்? லெட்ஸ் செக். ஓகே, ஹீ வாஸ் ப்ராப்ட் பிட்வீன் த ட்ரீஸ் அண்ட் வாட்டர். அவனுடைய ரெகுலர் ஸ்பாட் என்ன
அப்படின்னா அந்த ட்ரீஸ் இருந்தது ஒரு சைடில், இன்னொரு சைடில் ஒரு வாட்டர், மேபி லிட்டில் பாண்ட் இருந்தது. அந்த பாண்டுக்கு பக்கத்தில் இருந்தான். ஃப்ரம் த ஓப்பனிங் ஆஃப் த கார்டன் லாக் தட் லெட்ஸ் த ட்ரீஸ் அண்ட் வாட்டர் இன். ஒரு பேசேஜ் இருந்தது. அந்த பேசேஜ் வழியாக தான் என்ன இருந்தது, வாட்டர் வந்து என்டர் ஆகிட்டு இருந்தது. அண்ட் திஸ் மேன் வாஸ் ப்ராப்ட் பிட்வீன் த ட்ரீஸ் அண்ட் வாட்டர். அந்த ப்ராப்பிங் அப்படின்னா சாய்ந்திருத்தல் அப்படின்னு கூட ஒரு மீனிங் இருக்குது. அப்போ அவர் அங்கே தான் நின்றுட்டு இருந்தார். எது வரைக்கும்? அட் லெட்ஸ் த ட்ரீஸ் அண்ட் வாட்டர் அன்டில் த சண்டே சாம்பர் பெல் அட் டார்க். இந்த ரெண்டு வேர்டை பார்த்துக்கோங்க. சோபர், வாட் இஸ் த வேர்ட்? சோபர் அப்படிங்கிற அந்த வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லுக் அட் த வேர்ட் டார்க். These two words are key words to understand the atmosphere. Atmosphere அப்படிங்கிறது climate மட்டும் இல்லை, what people feel. Okay, the man hunchback who was physically deformed, அவனுக்கு உடல் வந்து பர்ஃபெக்டாக இல்லை. அப்படிப்பட்ட மனிதன் சண்டேயில் எப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா, he feels very sober. Okay, the bell, அந்த சர்ச் பெல் நைட் அடிச்சிடுச்சுனாவே என்ன ஆகும்? ஈவினிங் பெல் அடிச்சிடுச்சுனாவே it becomes dark. இந்த உலகம் வந்து என்ன பண்ணுது? they go to rest to their homes, but இந்த மனிதன் வேறு எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. so he has to be in the park. Okay, now coming to the kind of life that he lived. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. what was he doing? he was eating bread from a newspaper. Okay, ஒரு நியூஸ் பேப்பரில் அவனுக்கு ஒரு பிளேட் கூட இல்லை. ஸோ he was taking the crumbs. எதெல்லாம் விடப்பட்டதோ அந்த ப்ரெட்டை எடுத்து ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு, அந்த நியூஸ் பேப்பர் soaked in dust, அந்த நியூஸ் பேப்பரில் வச்சு he was drinking water. so no plate, he was drinking water from a chained cup. Okay, so his freedom is limited resources. Let me put it here. His sources are limited resources. அவருடைய ரிசோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. he was drinking water from a chained cup. ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. அடுத்தது பாருங்கள், அந்த chained cup எப்படி இருந்தது? the children filled with gravel, மண்ணை அதில் போட்டு இருந்தார்கள். playful children. okay, in the fountain basin. okay, in the fountain basin, அவன் எந்த தண்ணியை குடித்தான் அப்படின்னா நல்ல தண்ணி இல்லை. he drank water from the fountain basin where I sailed my ship. அங்கே பாருங்கள், ship. so who sailed the ship? it is Dylan Thomas. DT அப்படின்னு போடுவோம். Dylan Thomas sailed the ship in the fountain basin. அந்த ஃபவுண்டைன் பேசினில் இருந்து என்ன பண்ணான்? தண்ணீர் எடுத்து அந்த ஹஞ்ச்பேக் குடித்தார். அண்ட் where did this man sleep at night? he slept at night in a dog kennel, but nobody chained him. என்ன ஒரு ஐரணி பாருங்கள். this is sheer irony, very biting criticism, satire அப்படின்னு கூட சொல்லலாம். okay, his life was like that of a dog. ஒரு டாகுடைய இருப்பிடத்தில் இந்த மேன் தூங்கினா. ஓகே, பட் நோபடி chained him அப்படின்னா அவனை நாய் மாதிரி தான் பார்த்தாங்க எல்லோரும். ஓகே, now coming to his entry into the park. like. ஓகே, அங்கே பாருங்கள், like அப்படிங்கிற வேர்டு இருக்குது. ஸோ here is a simile, like. ஓகே, ஓகே, அது தெரியலன்னு நினைக்கிறேன். let me put it like. it's a simile. like the park birds, he came early. காலையில் அதிகாலை வந்துட்டான். like the water, he sat down. அப்படின்னா stillness, ஆடாமல் அசையாமல் அப்படியே ஒரே இடத்துல சிலை போல இருந்தார். ஓகே, and look at the way the children called him. monosyllabic wordsல அவனை கால் பண்ணியிருக்கிறாங்க ஒருமையில். ஹேய் ஹேய் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹேய் மிஸ்டர்.
And the truant, very playful boys from the town, they used to come and disturb him. Okay, அடுத்து என்ன பாருங்க, past, what did they do? Running when he had heard them clearly. The boys were running. Okay, sorry, who were running? The truant boys running when he heard them clearly on out of sound. When the boys saw that the man was aware of their shouting, what did they do? They started running. Where did they run? Past lake and rockery, laughing when he shook his paper. Okay, அவங்க கத்துனாங்க, இவனை பார்த்து கிண்டல் அடித்தாங்க. உடனே அவர் என்ன பண்ணார்? கையில் இருந்த பேப்பரை வச்சு சைகை செய்தார். Okay, the boys, they were running and this man was following them, okay, with paper in his hand. Okay, and this was, we shook his paper, hunchbacked in mockery. Hunchbacked in mockery அப்படின்னா அவன் ஏற்கனவே he was a hunchback man, but because of that mockery அப்படின்னா because of how they criticized him, he became psychologically hunchbacked. எங்கே ஓடனாங்க? Through the loud zoo in the willow grove, dodging the park keeper. Dodging means avoiding. அவருக்கு தண்ணி காட்டி விட்டு ஓடினார்கள். With his stick that picked up leaves. Okay, and the old dog sleeper. The old dog sleeper யாரு? The hunchback. A hunchback is the old dog sleeper. Okay, இங்கே பார்த்தீங்களா, it's over imposing. He is the dog and he is also the sleeper, the old dog sleeper, alone between nurses and swans, while the boys among willows. Boys எங்கே இருந்தாங்க? They were among the willows and the tree. அந்த காட்டு அடர்த்தியான அந்த திக்கெட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க. What did they do? They made the tigers jump out of their eyes. அப்படின்னா shocked, surprised. Shocked or surprised. They even surprised the tigers. Okay, yaar surprised the tigers? The boys surprised the tigers. Okay, and the tigers, what did they do? They were inside the zoo. They started roaring on the rockery stones, and the grooves were blue with sailors. The grooves were blue with sailors. Means these people were running through the groove, and wherever they went, they broke the branches. Okay, then made all day until bell time. Okay, they were making all these things until bedtime. இரவு நேரம் வரையிலும் அந்த பாய்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. And when night time came, a woman without fault, this is the pure imagination of the poet, okay, of the hunchback உடைய imagination. Hunchback, who was not perfect, looked for a perfect form. அவன் கனவுல தான் அந்த பர்ஃபெக்ட் ஃபார்மை பார்க்க முடிஞ்சது. நிஜ வாழ்க்கையில் அவனே ஃபிசிக்கலி பர்ஃபெக்ட் கிடையாது. உமன் ஃபிகர் விதவுட் ஃபால்ட். அந்த விதவுட் ஃபால்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்ட். என்ன அப்படின்னா, ஷீ வாஸ் அ ஃப்ளாலெஸ் பியூட்டி, அ பர்ஃபெக்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும் டீச்சர்ஸ். ஸ்ட்ரெயிட் ஆஸ், ஓகே, எப்படி இருந்தாங்க? ஆஸ் அ யங் எல்ம். ஸ்ட்ரெயிட் அண்ட் டால். பாருங்கள், இது எல்லாமே வேர்ட்ஸ். இந்த சைடில் you have the hunchback's body. It's a crooked bones, that she might stand in the night, and he longed for companionship. Okay, அவன் வந்து யாருக்காக லாங் பண்ணான்? ஒரு பர்ஃபெக்ட் பர்சனுக்காக லாங் பண்ணான். அவனுக்கு கம்பேனியன்ஷிப் தான் தேவைப்பட்டது. இந்த கம்பேனியன்ஷிப் ஏன் அவனுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா, ரியல் வேர்ல்டில் யாருமே அவனுக்கு கம்பேனியனாக இல்லை. All night he was looking at the woman in the unmade park. Unmade park na
a park which was left empty. எதற்கப்புறம் the park was unmade after the railings and shrubberies means what the children did too. Okay, the mockery, அந்த மாக்கரிக்கு அப்புறம் அந்த மனிதன் என்ன பண்ணான், அந்த இரவு முழுவதும் அந்த பெண்ணை பார்த்து கொண்டே இருந்தான். It was only his imagination. Okay, the birds, the grass, the tree, the lake and the wild boys, innocent as strawberry, okay, had followed the hunchback. யாரெல்லாம் அந்த hunchback டிஸ்டர்ப் பண்ணாங்க? These people disturbed the hunchback. Okay, these are the assailants. Assailants அப்படின்னா அவரை காயப்படுத்தியவர்கள். யார் யார்? The bird, the tree, the grass, the lake and the wild boys, innocent as strawberry. Strawberry அப்படின்னா அது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும். So the innocent boys, they were innocent and strawberry. Okay, had followed the hunchback to his kennel in the dark. அவங்க கென்னல் வரைக்கும் அவனை கொண்டு போய் விட்டுட்டாங்க. அவன் அங்கே போய் அந்த டார்க்னஸில் படுத்து யார் நினச்சிக்கிட்டு இருந்தான்? யாருமே நம்ம கம்பேனியன் இல்லை, இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஒன்லி one person who is a companion, that is the woman, the perfect form. ஓகே, அந்த உமனுக்காக அவன் லாங்கிக்கிட்டு இருந்தான், அவன் லாங்கிங்கில் இருந்தான், அவன் he was longing for the woman. Okay, so you might have understood the poem in full. Now let's get into the question. Right, I was a bit slow, but sorry for that. Let's get into the question. The Hunchback in the Park. When was it published? இதுதான் கொஷின் நமக்கு கொடுத்துருக்கோம். when was it published? ஓகே, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னு பரவாயில்ல, you can always learn. It was published in 1941. The Hunchback in the Park was published in 1941 அப்படிங்கிறது இருக்குது. Next one, the poem The Hunchback in the Park is a reflection of a loner. Okay, dash of a loner. எதையோ ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது? It is the pathos, the sufferings of a loner, a solitary person. இந்த solitary person உடைய சஃபரிங்ஸை தான் இந்த போயம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. How did he suffer? In what way did he suffer? அப்படின்னு பார்க்கக்கூடியது தான் இந்த போயம். Okay, now sorry. Okay, now moving on to the next question. What emotions does the poem The Hunchback in the Park primarily aim to evoke in the reader? நம்ம இந்த போயம் படிக்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரி ஒரு இமோஷன்ஸ் வரணும் அப்படின்னு இந்த போயட் எதிர்பார்த்தாரு அப்படின்னா, he wants us to become more compassionate. நம்மளை கம்பேஷனட்டாக ஆக்கணும் அப்படின்னு, நம்ம ஆட்டோமேட்டிக்காக இரக்க குணம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதே அவரது எண்ணம். ஓகே, கொஷின் நம்பர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் டஸ் த போயம் த ஹன்ச்பேக் இன் த பார்க் ப்ராம்ப்ட் ரீடர்ஸ் டு கன்சிடர்? நம்ம ஆத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த போயம் படித்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we need to consider something. எதை நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, we need to re-evaluate our behavior towards others. அடுத்தவரிடம் எப்படி நாம் நடந்து கொள்கிறோம் என்பதை நம்ம ரீதிங்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆத்தருடைய எண்ணமாக இருக்கிறது. நான் கொஷின் நம்பர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் வேர்ட் would best describe the titular hero, the eponymous hero? நம்ம titular hero அப்படின்னு சொல்லலாம். we can also call it as eponymous hero. அந்த titular hero eponymous ஹீரோவை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு excuse me. Okay, now titular hero அல்லது இந்த எஃபோனிமஸ் ஹீரோ, அந்த டைட்டிலர் ஹீரோ எஃபோனிமஸ் ஹீரோவை டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்ன? நம்ம ஹீரோ த ஹன்ச்பேக் தான் நமக்கு டைட்டிலர் ஹீரோ. we call it as also எஃபோனிமஸ் அப்படின்னா the person
who is in the title, becomes also the hero of the work. So he is described as lonely and disfigured. These words best to describe the hero of this poem. Next one பாருங்க. When did Dylan Thomas start working? When did he start working as a reporter for South Wales Daily Post? அவர் சவுத் வேல் டெய்லி போஸ்ட்டில் ஒரு ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணியிருந்தார் டிலன் தாமஸ். எந்த வருடம் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. த ஆன்சர் இஸ் 1931. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின்? In which country was Dylan Thomas buried after his death? அவருடைய இறப்பிற்கு பின்பு அவரை எங்கே புதைத்தார்கள், எங்கே அடக்கம் செய்தார்கள்? Dylan Thomas burial place in 1953. It was in Wales. Okay. Next one. During which decade did Dylan Thomas visit United States? எந்த வருஷம் அவர் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் போனார் அப்படின்னா இட்ஸ் வாஸ் அரவுண்ட் 1950s. அதாவது 50களில் 50லேருந்து 59 வரைக்கும், 51லேருந்து. நவ் வாட் இஸ் டிலன் தாமஸ் நோன் ஃபார்? டிலன் தாமஸ் அவருடைய போயிட்ரியும் இட் இஸ் நோன் ஃபார் சம்திங் வாட் அப்படின்னு கேட்டிருக்கோம். தி ஆன்சர் இஸ் he was very famous for his inventive, rhythmic and astute use of language and imagery. ஓகே, இந்த இமேஜரி அதிகமாக யூஸ் பண்ணுறது, இன்வென்டிவாக இருக்கிறது, ரிதமிக்காக இருக்கிறது. நம்ம போயம் பார்த்திங்கன்னா he has used something called end rhyme. ஓகே, அண்ட் end rhyme அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரிதத்தை உருவாக்கும். ஸோ இந்த போயம் இஸ் employed end rhyme and he has also employed enjambment. enjambmentனா எங்கேயுமே கமா இதுலாம் இல்லாமல், அதிகமாக பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இல்லாமல் அந்த தாட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த ஹன்ச்பேக் உடைய பாடி மாதிரியே இருக்கும், மேடு பள்ளமாக. ஓகே, நவ் வாட் இஸ் த சாலிட்டரி மிஸ்டர் ஈட் பிரெட் ஃப்ரம்? அவர் பிரெட்டை எதில் வைத்து எதிலிருந்து சாப்பிட்டார்? ஃப்ரம் எதிலிருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிலிருந்து அவர் சாப்பிட்டார்? ஒரு பிரெட்டை வந்து அந்த நியூஸ் பேப்பரில் இருந்துச்சு, அதிலிருந்து உணவு அருந்தினார். ஓகே, அப்படின்னா அவருக்கு தட்டு இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப பேத்தட்டிக் கண்டிஷன். வாட் டஸ் த சாலிட்டரி மிஸ்டர் ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரம்? அவர் தண்ணியை எதை கொண்டு குடித்தார் அப்படின்னா he drank water from a chained cup. அந்த chained cup க்ளீனாக இருந்ததா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா அதான் நெக்ஸ்ட் கொஷின். what did the children fill the chained cup with in the fountain basin? ஓகே, அது ஃபவுண்டைன் பேசின் பக்கத்தில் இருந்த ஒரு chained cup, அதில் என்னத்தை அந்த குழந்தைங்க கலந்தாங்க அப்படின்னா they mixed gravel, மண்ணை கலந்து வச்சுருந்தாங்க. வேறு வழி இல்லாமல் அது அதில் தான் தண்ணி எடுத்து குடிக்க வேண்டியது இருந்தது. வேர் டிட் த சாலிட்டரி மிஸ்டர் ஸ்லீப் அட் நைட்? அந்த சாலிட்டரி மிஸ்டர் எங்கே தூங்கினார் அப்படின்னா அவருக்கு தனியாக வீடு கிடையாது, அவருக்கு தனியாக பெட்டு கிடையாது. ஸோ ஹீ ஸ்லெப்ட் இன் அ டாக் கெனல். டாக் கெனலில் தான் தூங்கினார், ஒரு நாய் தூங்கக்கூடிய இடத்துல இருந்து தான் தூங்கினார். நெக்ஸ்ட் ஒன். வாட் சவுண்ட் மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் த டே இன் த போயம்? அந்த நாளுடைய எண்டு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படக்கூடிய சவுண்டு என்ன அப்படின்னா இட் இஸ் கால்டு த சாபர் பெல், அந்த பெல் சவுண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வாட் டே இஸ் மென்ஷன்ட் இன் த போயம் த ஹன்ச்பேக் இன் த பார்க் ஆஸ் த டைம் வென் த சாபர் பெல் ரிங்ஸ்? அந்த பெல் அடிக்கக்கூடிய நாள், கிழமை சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் சண்டே. ஓகே, how does the solitary master arrive at the park similar to the birds? அவர் எந்த மாதிரி, அவர் பறவைகள் போல் வர்றாரு. எப்படி பறவைகள் போல் வர்றாரு similar to birds அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாலையிலே இந்த பறவைகளுக்கான ஒரே ஹேபிட் என்ன அப்படின்னு, நல்ல ஹேபிட், ரொம்ப நம்ம கற்றுக்க வேண்டிய ஹேபிட் என்னென்னா they come very early, they get up very early. அதே மாதிரி இவரும் அதிகாலையிலே வந்துடுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாரு. What does the solitary master do similar to water? அவர் தண்ணீரை போல ஒரு செயலை செய்தார். என்ன செயலை செய்தார் அப்படின்னா he sits down, settle down and he remains still, focused. அவர் ஸ்டில்லாக இருக்கிறார். இது மாதிரி வாட்டர் மாதிரி, ஸ்டில் வாட்டர்ஸ் ரன் டீப். அதனால் அவர் ஒரு பெரிய டீப் திங்கராக இருந்திருப்பார் போல இருக்கு. நவ் வாட் டு த ட்ரூவன்ட் பாய்ஸ்? ட்ரூவன்ட் அப்படின்னா அதிக சேட்டை செய்யக்கூடிய, மிஸ்சீவியஸ், இந்த சேட்டை செய்யக்கூடிய அந்த டவுன் பாய்ஸ் என்ன பண்ணாங்க? they call the solitary mister as hey அப்படின்னு சொன்னாங்க. hey mister, this is monosyllabic.
அதனால் அவர் கொஞ்சம் என்ன பண்ணார், இரிட்டேட் ஆகிட்டார். ஏன்னா அவனை ரெஸ்பெக்ட் பண்ணலை. வேர் டஸ் த சாலிட்டரி மெய்ஸ்டர் ரன் வென் ஹீ ஹியர்ஸ் த ட்ரூவெண்ட் பாய்ஸ்? அவர் எங்கே ஓடுறாரு அப்படின்னா, பாய்ஸ் ஓடுறாங்க, அவங்க பின்னாடியே யார் ஓடுறா? இந்த சாலிட்டரி மெய்ஸ்டர் ரன்ஸ். ஓகே, அந்த சத்தத்தை கேட்டு அவர் சத்தம் போட்டோன்னே, சத்தம் போட்டு இவர் திரும்பி பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இவரும் பின்னாடி என்ன பண்ணுவார், பேப்பரை அசைத்து கொண்டு ஓடிக்கொண்டு இருப்பார். அடுத்தது, வாட் இஸ் த சாலிட்டரி மெய்ஸ்டர் பாஸ் பை ஆஸ் ஹி ரன்ஸ் அவே? ஓகே, the solitary meister pass by அப்படின்னா இவருக்கு முன்னாடி boys were running. okay, boys ran followed by the solitary meister. solitary மிஸ்டர்னு சொல்லணும். solitary மிஸ்டர் அவங்க பின்னாடியே ஓடுறாரு. எதை தாண்டி போடுறாரு? he runs beyond the lake and rocketry. ஓகே, அவர் லேக்கை கடந்து அந்த ராக்கெட்ரியை கடந்து போகிறாரு. அப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இவருக்கு முன்னாடி யார் ஓடிட்டுருக்கா? பாய்ஸ் ஓடிட்டு இருந்தாங்க, அவருக்கு பின்னாடி தான். அப்போ அவர்களும் ஃபஸ்ட்டு லேக்கை ராக்கெட்ரியை கலந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் டு த பாய்ஸ் டூ when the solitary meister shake his paper? அவர் வந்து பேப்பரை அசைத்து அவங்களை எதிர்த்து அவங்க பின்னாடி ஓடும் பொழுது அந்த பேப்பரை அசைப்பார். டேய் நில்லுங்கடான்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா அவரை மாக் பண்ணுவாங்க. they laugh at him. How is the solitary meister described when he shakes his paper? ஓகே, அவர் அந்த பேப்பரை அசைக்கும் பொழுது அவரை நம்ம டிலன் தாமஸ் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னா, he is described as a hunchbacked in mockery. அவர் ஃபிசிக்கலி ஹன்ச்பேக்டு, ஆனால் ஸ்பிரிட் அவர் ஹன்ச்பேக்டு கிடையாது. ஆனால் இந்த பசங்க அவளை கிண்டல் பண்ணும் பொழுது he feels hurt. அதுதான் ஹன்ச்பேக் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வேர் டஸ் த சாலிட்டரி மெய்ஸ்டர் ரன் த்ரூ டியூரிங் த லவுட் ஜூ? அவர் எங்கே ஓடினார்? த லவுட் ஜூ அப்படின்னா அந்த அந்த பிள்ளைகள் எல்லோரும் என்ன பண்ணாங்க? தே ரேன் இன்டு த வில்லோ க்ரூ. அந்த வில்லோ க்ரூ உள்ளார இவங்க ஓடினாங்க. அதை இவரும் என்ன பண்ணார், அவங்கள ஃபாலோ பண்ணி ஓடினார். த வில்லோ க்ரூ, வில்லோ அப்படிங்கிறது ட்ரீ. ஓகே, ஒரு திக்கெட் இருந்தது, அந்த திக்கெட்டுக்குள்ளார போனாங்க. வாட் இஸ் த பார்க் கீப்பர் ஹேவ் இன் இஸ் ஹேண்ட்? அந்த பார்க் கீப்பர் கையில் என்ன இருந்தது? த பார்க் கீப்பர் ஹேட் அ ஸ்டிக். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன், who is described as the old dog sleeper in the poem The Hunchback in the Park? யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, it was the solitary mister. The solitary mister is the old dog sleeper. அடுத்தது பாருங்கள் என்ன question. What do the boys make the tiger do among the willows? என்னென்னா, அங்கே அந்த வில்லோஸ்குள்ளார டைகர் இருந்தது. அந்த ஜூ தானே, அந்த ஜூவில் டைகர் இருந்தது. அந்த டைகர் வந்து என்ன பண்ணுச்சு, இந்த குழந்தைகளை பார்த்து அப்படியே வாயடைத்து போய் நின்றது. ஏன் அப்படின்னா, அந்த டைகருடைய கர்ஜனை விட இந்த பசங்களுடைய சத்தம் ரொம்ப அதிகமாக இருந்தது. What do the tigers do on the rocketry stone? They actually stand and they roar. டைகர்ஸ் ரோர் பண்ணுச்சு, ஆனால் அவங்க ரோர் பண்ணுறதை விட ரொம்ப அதிகமாக சேட்டை பண்ணி சத்தம் போட்டது அந்த பசங்க. ஓகே, how is the women figure described in terms of her physical appearance? இந்த விமனை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த போயத்தில் அப்படிங்கிறத நம்ம கொஷின். The women figure in terms of her physical appearance, she is straight as a young elm. கான்ட்ராஸ்ட் என்ன? அந்த மேனுடைய crooked-ness, அவனுடைய வலிவு நெளிவு. இங்கே பார்த்தீங்கன்னா straight as a young elm அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. How does the hunchback what does the hunchback follow to his kennel in the dark? அப்படின்னா the wild boys, அந்த பாய்ஸ் இருக்காங்க, அவங்க தான் அவரை என்ன பண்ணுறாங்க, நைட்டு வரைக்கும் அவர் அந்த கெனலுக்குள்ளே போகிற வரைக்குமே அவரை துரத்திக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், what is the setting described as being unmade all night? நைட்டு முழுசும் நிசப்தமாக காட்சியளிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் த பார்க். the park is unmade. okay, what comes after the railing and shrubberies in the unmade park? okay, அந்த unmade park யாரும் இல்லாத இடம். okay, அதற்கு முன்பு அந்த இடம் எப்படி இருந்தது?
It was filled with noise. Again, Kalium, Kindalum. Okay, what comes after that? அப்படின்னு கேட்டிங்கன்னா what comes, okay, what comes after all these things அப்படின்னு நம்ம கொஷின் கேட்டிருக்கோம். இதற்கு ஆன்சர் வந்து it is the birds that come. Next one, sorry, the Hunchback in the Park. In the Hunchback in the Park poem, the boys are described as being innocent and strawberries. Innocent as, அவங்க எவ்வளோ தூரம் இன்னசென்ட்டாக இருந்தாங்கன்னா ஸ்ட்ராபெரி மாதிரி அப்படின்னாங்க. ஸ்ட்ராபெரி நல்ல பழம் தான், ஆனால் எல்லாருக்குமே அந்த டேஸ்ட் பிடிக்காது, ஏன்னா சில நேரத்தில் ரொம்ப கொஞ்சம் கசப்பு அதில் இருக்கும். ஸோ இன்னசென்ஸ் அண்ட் போத் மிங்கிள்ட். நெக்ஸ்ட் ஒன், when did the wild boys follow the hunchback to his kennel in the dark? என்ன பண்ணாங்க? until bed time. அவர் பெட் டைம் வரைக்குமே அவர் பின்னாடியே தான் அந்த பசங்க தெரிந்தார்கள். when did the wild boys follow அப்படின்னா till bed time. அந்த பெட் டைம் ஆனோன்னே அவரை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க? விரட்டி அனுப்பப்பட்டார்கள். ஓகே, வாட் இஸ் த ஹன்ச்பேக் இன் த பார்க் சிம்பலைசஸ்? இந்த ஹன்ச்பேக் அப்படிங்கிற கேரக்டரு அந்த பார்க்கில் இருக்கார். அது என்ன சிம்பலைஸ் பண்ணுது? இட் இஸ் எ சிம்பிள். என்னென்னா, இட் சிம்பலைசஸ் human isolation due to physical deformity and social destitution. ஓகே, அவருடைய அங்க இனத்தினால் அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். இந்த சொசைட்டி அவரை கைவிட்டது. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ப்ரைமரி ரீசன் ஃபார் த ஹன்ச்பேக்ஸ் ஐசோலேஷன் இந்த போயம்? இந்த ஹன்ச்பேக் வந்து இந்த சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன் இஸ் த ஃபிசிக்கல் டிஃபார்மிட்டி, தட் இஸ் அ ப்ரைமரி. இதனால் தான் அவருக்கு எல்லா ப்ராப்ளமே. அது இல்லைன்னா அவர் நல்லா இருந்திருப்பார். டு in what way does the poem The Hunchback in the Park reflect about Dylan Thomas' approach in his poetry? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போயம் அப்புறம் டிலன் தாமஸுடைய மற்ற போயம், இந்த ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, he always looks back to his childhood and writes poetry. அதே மாதிரி தான் இந்த போயத்துலேயும் தன்னுடைய சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு சோஷியல் மெசேஜ் நமக்கு கொடுக்குறாரு. ஓகே, ஹவு இஸ் த ஹன்ச்பேக் பர்சீவ்ட் இன் த போயம் த ஹன்ச்பேக் இன் த பார்க்? ஓகே, யாருடைய பார்வையில் இந்த ஸ்டோரி சொல்லப்படுது அப்படின்னா, இட் இஸ் நரேட்டட் இன் த தேர்ட் பர்சன் ஒம்னிஷியன்ட் வியூ. தேர்ட் பர்சன் ஒம்னிஷியன்ட். இதை ஹன்ச்பேக் சொல்லலை, தன்னுடைய பிரச்சனையை பற்றி ஹன்ச்பேக் சொல்லலை, அவருக்கு அந்த ஹன்ச்பேக்கு பிரச்சனை கொடுத்த அந்த பாய்ஸும் சொல்லலை. ஆனால் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தனி பையன் ஒருத்தர் தான் இல்லை, அந்த தன்னுடைய ஷிப்பை வந்து அந்த ஃபவுண்டனில் செயில் பண்ணிக்கிட்டு இருந்தால ஒரு பையன் அமைதியாக, அந்த பையன் தான் நம்ம டிலன் தாமஸ். அவர் தான் இந்த ஸ்டோரியை சொல்கிறாரு. Now this poem deals with the concept of ostracizing. அப்படின்னா ஒரு சமுதாயத்திலிருந்து ஒருவரை விலக்கி வைக்கிறது. That is the word ostracizing. Ostracizing means isolating or excluding. அவருக்கு ஃபிசிக்கல் டெஃபார்மிட்டி இருக்குது, ஃபிசிக்கலி ஹி இஸ் இம்பர்ஃபெக்ட். அதனால் அவரை என்ன பண்ணுறாங்க, அந்த சொசைட்டி அவரை ஒரு மனிதனாகவே பார்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். நவ் வாட் சைல்ட்ஹுட் எலமெண்ட் இஸ் ப்ரெசென்ட் இன் த போயம்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஹன்ச்பேக்? ஓகே, இந்த ஹன்ச்பேக்கை சொல்லக்கூடிய அந்த சைல்ட்ஹுட் எலமெண்ட் என்ன இந்த போயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைல்ட்ஹுட் எலமெண்ட் அப்படின்னா அந்த குழந்தை பருவத்தின் செயல்பாடுகள் என்ன? சைல்ட்ஹுட் பருவத்தில் the boys would be very playfully teasing and not knowing how it harms the person. Okay, next question பாருங்க. Which words in the poem describe the sense of emptiness and loneliness? Emptiness, loneliness குறிக்கக்கூடிய வார்த்தை, நம்ம போயட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இட்ஸ் sober and dark. sober, dark இந்த ரெண்டு வார்த்தையும் தான். ஓகே, எம்டினஸும் ஐசோலேஷனா தனிமை, கைவிடப்பட்ட நிலை அப்படிங்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஆக்ட் ஆஃப் ஈட்டிங் ஃப்ரம் டிஸ்கார்டட் நியூஸ் பேப்பர்? அங்கே கீழே கிடக்கும் நியூஸ் பேப்பர் அதை கையில் எடுத்து அதில் ப்ரெட்டை வச்சு சாப்பிட்றாரு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருக்கு தட்டை கூட கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. ஸோ இட் ஷோஸ் the deformity that is present in the society. அவரு மட்டும் டிஃபார்ம்டு இல்லை, அந்த சொசைட்டியே டிஃபார்ம்டு சொசைட்டி. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு ஃபிசிக்கலாக டிஃபார்ம்டு பர்சனை நம்ம பார்த்துக்கணும், கேர் அண்ட் கன்சர்ன்.
ஓகே, அதை நம்ம பார்த்துக்கல, அதனால் அதுதான் ப்ராப்ளம். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ரெப்படிஷன் ஆஃப் த வேர்டு செயின்டு? இந்த செயின்டுங்கிற வேர்டு இந்த போயத்தில் ரிப்பீட்டடாக இருக்குது. அதிலிருந்து நாம் தெரிய வருவது என்ன? வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ்? அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த மாதிரி இம்பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய, ஃபிசிக்கலி இம்பர்ஃபெக்டாக டிசேபிள்டாக இருக்கக்கூடிய பீப்புள் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இந்த சொசைட்டியில் சந்திக்கிறாங்க அப்படின்னு டிலன் தாமஸ் சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், ஹவு டஸ் த ஹன்ச்பேக் ஹாவ் டு ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரம் அண்ட் வை இஸ் இட் செயின்ட்? ஏன் அவர் எதிலிருந்து தண்ணீர் குடித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, a cup chained to water fountain. Why was it chained அப்படின்னு கேட்டிங்கன்னா, people don't want this cup to be stolen, அதனால் கட்டி வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், how does Dylan Thomas characterize the hunchback's daily routine? இந்த third stanza, அந்த மூணாவது ஸ்டான்ஸாவில் இந்த ஹன்ச்பேக் உடைய டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி தான் நம்ம கொஷின் கேட்டிருக்கோம். அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, he is a early riser like the early birds. அவர் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவார். யார் மாதிரி அப்படின்னா, அந்த பார்க்குக்கு வரக்கூடிய பேர்ட்ஸ் மாதிரி. ஓகே, வாட் simile does Thomas use to describe hunchback's stillness? அவர் ஸ்டில்லாக இருந்தார். அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம டிலன் தாமஸ் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, still as water. நெக்ஸ்ட் ஒன், how does the children taunt the hunchback? taunt அப்படின்னா அவரை எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே கால் அவுட் ஆன் ஹிம் அண்ட் தென் ரன் அவே. அந்த மாதிரி தான் அவர் என்ன பண்ணுறாங்க, பூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹவு ஆர் த சில்ட்ரன் ப்ரெசன்டட் இன் த போயம்? இந்த சில்ட்ரனை எப்படி வந்து ஆத்தர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் இந்த போயத்தில்? தே ஆர் ப்ரெசன்டட் அஸ் ட்ரூவன்ஸ் வித் த மிஸ்சீவியஸ் பிளேஃபுல்னஸ். ட்ரூவன்ஸ் ரொம்ப சேட்டை பண்ணக்கூடிய பசங்க. ஹவு டஸ் த சில்ட்ரன் கம்யூனிகேட் வித் த ஹன்ச்பேக்? அவரை எப்படி அட்ரஸ் பண்ணாங்க? த்ரூ மோனோசிலபிக் வேர்ட்ஸ், ஹே, மிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, வாட் மெட்டஃபர் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் த ட்ரூவன்ஸ் பிஹேவியர் டுவர்ட்ஸ் த ஹன்ச்பேக்? ஓகே, தே வேர் வெரி வெரி ஹை ஸ்பிரிட்டட் லைக் த டைகர்ஸ். ஹை ஸ்பிரிட்டட். ஓகே, அவர்கிட்ட ரொம்ப ஹை ஸ்பிரிட்டடாக இருந்தாங்க. தட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்டு விவாசிட்டி. ஹை ஸ்பிரிட்டட் அப்படின்னா எந்த நேரமும் அவரை டீஸ் பண்ணிக்கிட்டே அவரை வந்து என்ன பண்ணாங்க, அவரை ஓட விட்டாங்க, இல்லைன்னா அவரை துரத்திக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், how does the metaphor of truant as tiger depict the hunchback position? அந்த truant as tigerன்னு சொல்லும் பொழுது hunchback உடைய பொசிஷன் என்ன அப்படின்னா, he is a weak and prey like. அவர் வந்து ரொம்ப வீக் ஆகிருக்கார் அவங்க முன்னாடி, the students அந்த சில்ட்ரனுக்கு முன்னாடி, and he is a victim like. Okay, what aspect of hunchback's life does Thomas highlight to symbolize his frustration as an artist? Okay, அந்த hunchback உடைய லைஃப்பை பார்த்துட்டு, ஓகே, அந்த ஹன்ச்பேக் உடைய லைஃப்பும் தன்னுடைய ஆர்டிஸ்டிக் லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே தனிமையில் இருக்க வேண்டியது இருக்குது. ரெண்டு பேருமே இமேஜினேஷனில் மட்டும்தான் கம்ஃபர்ட் கிடைக்குது, ரியல் லைஃப்பில் கம்ஃபர்ட் கிடைக்கல. அதுதான் தாமஸுடைய லாங்கிங். ஹீ இஸ் ஐடென்டிஃபைங் ஹிம்செல்ஃப் வித் த ஹன்ச்பேக். ஓகே, என்ன அடுத்தது, வாட் இஸ் த ஹன்ச்பேக் இமேஜின் இன் ஹிஸ் லோன்லினஸ்? அவர் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு. ஹீ ஃபீல்ஸ் தெர் இஸ் நோ கம்பேனியன் ஃபார் ஹிம் இன் திஸ் வேர்ல்டு. தனக்கு கம்பேனியன் யாரும் இல்லை. அப்போ யாராவது கம்பேனியன் இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ ஒரு மேனுக்கு யார் கம்பேனியன் இருக்க முடியும்? ஒரு நல்ல உமன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஹீ இமேஜின்ஸ் that after the departure of all the people from the park, there is a beautiful woman who stays there as a companion அப்படின்னு அவர் நம்புகிறாரு. அந்த ஹன்ச் பேக் வந்து இமேஜின் பண்ணக்கூடிய த ப்ரெசன்ஸ் ஆஃப் த கம்பேனியன் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்போ வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா, she stayed in the park even when the park is locked and empty. ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் ரொமான்டிக் எலமெண்ட்டை டிலன் தாமஸ் உள்ளே கொண்டு வர்றாரு. ஓகே, வாட் டஸ் கெனல் சிம்பலைஸ்? கெனல் அப்படிங்கிறத நாய் கூண்டு எதை குறிக்குது அப்படின்னா, இட் சிம்பலைசஸ் கன்ஸ்ட்ரெயின் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த ஆள் எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தார், அவர் எவ்வளோ கன்ஸ்ட்ரெயினில் இருந்தார் அப்படின்றது இருக்குது. How does the term handicap within handicap symbolize in the poem? Okay, he is handicapped physically. This is emotional and psychological handicap. Okay, this is physical. ஒரு ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்ட் இருந்தது. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாங்க, யாருமே அவரை ஒன்றும் கண்டுக்காமல் அவரை என்ன பண்ணாங்க,
ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால he was experiencing emotional handicap and psychological handicap. இதுலேருந்து நமக்கு என்ன ஆன்சர், கரெக்டான ஆன்சர்னு சொல்ல முடியுமா? சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, mockery and struggle is the handicap within the handicap. கடவுள் இப்படி ஊனமாக படைச்சிட்டான், ஆனால் இந்த மக்கள் பண்ணக்கூடிய அந்த கூத்து இருக்குல்ல, அதில் hunchback becomes more disturbed. Okay, how does the poem The Hunchback in the Park represent the struggle of the frustrated artist? Okay, ஒரு frustrated ஆர்டிஸ்டுடைய சஃபரிங்ஸையும் இந்த போயம் சொல்லுது. frustrated artist யார்? டிலன் தாமஸ். ஓகே, என்ன அப்படின்னா, he is not able to see through the incapability of people to see beyond the physical appearance. நம்ம அவுட்வர்ட் மட்டும்தான் பார்க்க முடியுது, ஆனால் அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுடைய இன்னர் அப்பியரன்ஸ் என்ன அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியல. ஸோ த போயட் இஸ் பிட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த போயட்ஸ் வியூ ஆன் லைஃப் அண்ட் டெத் இன் த போயம்? ஓகே, லைஃப் அண்ட் டெத்தை பற்றி தான் அந்த லாஸ்ட்டில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஃபார் த ஹன்ச்பேக் லைஃப் இஸ் அ ஸ்ட்ரகிள் பட் டெத் brings him companionship and perfection. Getting back to the tunnel and a girl standing there to be a companion also can be interpreted as an angel coming to take this man away, or he entering into the world of the unconscious. So that is the end of the MCQs, dear teachers. Hope this MCQ was very useful. Don't worry, இது நாள் வரையிலும் நமக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் நமக்கு டேட்ஸ் தள்ளி போயிருக்கு. தட் இஸ் February 4th தான் நமக்கு எக்ஸாம். அதுக்குள்ளார உங்களுக்கு எவ்வளவுக்கு அதிகமாக வீடியோஸ் கொடுக்க முடியுமோ, எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் வந்து சேரும். அதனால் பி ஹாப்பி அண்ட் ப்ரிப்பேர் வெல் and try to score ranks in UGTRB exam. All the very best.